So, welcome to this channel. So, in this channel, I'm gonna discuss about the current situation of Tamil Nadu regarding not in political perspective but on the subject perspective. பிகாஸ் இப்போ வந்துட்டு ஃபார்ம் ஆயிருக்கிற டிவிக்கே வந்துட்டு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண போகிறாங்க. ஸோ இதில் வந்து என்ன இப்போது சுச்சுவேஷன்ஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னா ஹங் அசெம்பிளி அப்படின்ற ஒரு டேர்ம் அப்படின்றது எல்லாருக்குமே நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. பிகாஸ் இது கான்ஸ்டியூஷன் இப்போது எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க அவங்களுக்கு வந்துட்டு இட் வில் பி இந்த வேர்ட் வந்து புதுசாக இருக்காது. பட் இப்போ வந்துட்டு எல்லா யூடியூப் சேனல்ஸ்லேயுமே இந்த ஹங் அசெம்பிளி எல்லாருமே இதை சர்ச் பண்ணி வாட் வாஸ் இட் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னா ஹங் அசெம்பிளி இஸ் அ சிச்சுவேஷன் என்ன அப்படின்னா இப்போது தமிழ்நாட்டில் 234 சீட்ஸ் இருக்குது. இந்த 234 சீட்ஸில் 50% ப்ளஸ் 1 அதுதான் வந்துட்டு மெஜாரிட்டி. இந்த மெஜாரிட்டியை எந்த பார்ட்டி வாங்குறாங்க, இட் கேன் பி அ சிங்கிள் பார்ட்டி ஆர் கோயலேஷன் பார்ட்டி, யார் வாங்குறாங்களோ அவங்க தான் வந்துட்டு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியும். அது எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் சரி, அந்த பர்டிகுலர் சீட்ஸ் பொறுத்து 50% ப்ளஸ் 1 அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ 50% அப்படின்னா வந்துட்டு 117 ப்ளஸ் 1, அப்போது 118 சீட்ஸ் யார் வாங்குறாங்களோ அவங்க தான் வந்துட்டு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ ஹோப் யூ ஆல் கிளியர். அப்படி யாருமே வந்துட்டு இந்த 118 சீட்ஸ் வாங்கலை அப்படின்னா இதுதான் இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் இருக்குது. ஸோ அதை வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா ஹங் அசெம்பிளி விச் இஸ் தொங்கு சட்டமன்றம். ஸோ இதுவே பார்லிமெண்ட்டில் இருந்தால் தொங்கு பாராளுமன்றம்னு சொல்லுவாங்க, இது வந்து தொங்கு சட்டமன்றம். சட்டமன்றம்னு தான் சொல்லுவாங்க. ஸோ திஸ் இஸ் த திங். ஸோ அப்போ இந்த சுச்சுவேஷனில் இப்போ என்னன்னா இப்போது எலெக்ஷன் அன்னைக்கு இப்போ May 4 அன்னைக்கு இந்த 118 ஏதாவது ஒரு பார்ட்டி வாங்கியிருந்தாங்க அப்படின்னா கவர்னர் வந்து இந்த பார்ட்டியை கூப்பிட்டு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண சொல்லி எல்லா சிஎம்க்கும் சரி மினிஸ்டர்ஸ்க்கும் சரி என்ன பண்ணிடுவாங்க, ஓத்தெடுத்து பதவி பிரமாணம் பண்ணி வச்சிருவார். பட் இப்போ சுச்சுவேஷன் அப்படி இல்லை. இப்போ ரிசல்ட் நடந்து 2 நாள் ஆச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்க வந்துட்டு இந்த சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி இப்போ வந்துட்டு கரண்ட் சுச்சுவேஷனை வச்சே நான் சொல்கிறேன். இது வந்து லைக் பர்சனலாக எதுவும் நான் வந்து இது பண்ணல. ஸோ நாட் இன் பொலிட்டிக்கல் திங். ஸோ இப்போ வந்து டிவிகே ஹஸ் காட் 108 சீட்ஸ். இன்னும் வந்துட்டு 10 சீட்ஸ் கிட்ட வந்துட்டு வேணும் டு ப்ரூவ் மெஜாரிட்டி, ரைட்? ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க வேறு ஏதாவது பார்ட்டிஸ் கிட்ட கேட்டு இந்த மாதிரி கூப்பிடுவாங்க, லைக் இந்த மாதிரி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஸோ வந்து அவங்க ஃபார்ம் பண்ணிட்டாங்க, இந்த சீட்ஸ் வாங்கிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு பதவி பிரமாணம் பண்ணி வச்சு கவர்மெண்ட் ஃபார்ம் ஆயிரும். அப்படி இல்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவார்னா கவர்னர் வந்துட்டு பதவி ஆக்சுவலி சிஎம் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கு பதவி பிரமாணம் பண்ணி வச்சிருவார். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே அசெம்பிளிக்கு போவாங்க. அசெம்பிளி எம்எல்ஏஸ் இந்த பர்டிகுலர் பார்ட்டியோட எந்த பார்ட்டி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்காங்களோ அந்த எம்எல்ஏஸும் அசெம்பிளிக்கு போவாங்க. ஸோ அசெம்பிளிக்கு போனதுக்கப்புறம் கவர்னர் என்ன பண்ணுவார்னா ஒரு 7 to 14 days கழித்து ஒரு ஓட்டிங் மாதிரி வந்துட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க. அது வந்துட்டு என்ன அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா அந்த ஓட் எடுக்கிறத ஃப்ளோர் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் டேர்ம்ட் அஸ் ஃப்ளோர் டெஸ்ட். இந்த ஃப்ளோர் டெஸ்ட்டில் வாய்ஸ் ஓட் எடுக்கலாம், இல்லை அப்படின்னா டிவிஷ்னல் ஓட் எடுக்கலாம். ஸோ தமிழ்நாட்டில் இந்த மாதிரி சுச்சுவேஷன் எப்பயுமே ஃபார்ம் ஆனது கிடையாது. பட் யூஸ்வலாக மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் அதர் ஸ்டேட்ஸில் இந்தியாவில் வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வந்திருக்கு. ஸோ அப்படி வந்திருக்கிறப்போ மோஸ்ட்டாக காமனாக என்ன விஷயத்த வந்து ஃபாலோ பண்ணுவாங்கன்னா இந்த டிவிஷ்னல் ஓட்டை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. வாய்ஸ் ஓட் அப்படின்னா வந்துட்டு இதில் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போது ஓகே, ஸோ இந்த வாய்ஸ் ஓட்டில் வந்து சப்போஸ் வந்து என்ன மாதிரி இருக்கும்னா இப்போ அசெம்பிளிஸில் எம்எல்ஏஸ்லாம் உட்காந்துருப்பாங்க, நடுவில் வந்து ஸ்பீக்கர் இருப்பார். ஸோ இங்கே எம்எல்ஏஸ்லாம் இருப்பாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா எஸ் ஆர் நோ அப்படின்னு சொல்லி கை தூக்கினா போதும். கை தூக்கணும், இல்லைன்னா வந்துட்டு சொல்லணும். என்ன சொல்லுவாங்கன்னா ஏஸ் நோஸ் அப்படின்னு சொல்லி கை தூக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி எடுக்கிறது வாய்ஸ் ஓட். டிவிஷ்னல் ஓட் அப்படின்னா இது வந்துட்டு எம்எல்ஏஸ் எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மிஷின் மாதிரி வச்சு ஓட் பண்ணுவாங்க. ஸோ மிஷின் மாதிரி வச்சு இங்கே அந்த பார்ட்டிஸ் நேம் இருக்கும், அதுக்கு இந்த சைடில் வந்து அவங்க வந்து அவங்களோட ஆதரவை தெரிவிக்கிற மாதிரி ஓட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்போது 118 வந்துருச்சு அப்படின்னா ஓகே மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணியாச்சு, இனிமேல் இந்த கவர்மெண்ட் வந்துட்டு
கன்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கவர்னர் வந்து டிசைட் பண்ணிடுவார். ஸோ திஸ் இஸ் வாட். ஸோ இதான் இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷன். இப்படி தான் கவர்மெண்ட் வந்துட்டு ஃபார்ம் ஆகும், அதாவது ஹங் அசெம்பிளி அப்படின்ற சுச்சுவேஷன்ஸில் இருக்கிறப்போ. இதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னா, இப்போ ஒரு இந்த கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகிருச்சு. இப்போ ஒரு 1 மந்த் கழிச்சு என்ன பண்ணுவாருன்னா, கவர்னர் வந்து சிஎம் கிட்ட சொல்லி என்ன பண்ணுவாருன்னா, நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் பாஸ் பண்ணி ப்ரூஃப் பண்ண சொல்லுவார். நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன், சாரி, இட் வாஸ் நாட் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன், இட் இஸ் அ கான்ஃபிடன்ஸ் மோஷன். நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் அப்படின்றது ஆப்போசிஷன் பார்ட்டியோட லீடர் தான் வந்து பாஸ் பண்ணுவார். கவர்னர் வந்துட்டு 1 மந்த் டைம் கொடுத்து சிஎம்கிட்ட வந்து கேட்டு கான்ஃபிடன்ஸ் மோஷன் அவரே பாஸ் பண்ணுவார். பாஸ் பண்ணி அப்போ வந்துட்டு சிஎம் வந்துட்டு அவரோட எம்எல்ஏஸ் இது பண்ணி அவர் மெஜாரிட்டி 118 வந்துட்டு ப்ரூவ் பண்ணணும். அப்போ வந்துட்டு வாய்ஸ் ஓட் மட்டும் எடுத்தால் போதும், நான் இவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன், அதாவது கட்சி கூட்டணி கட்சியோட இது அப்படிலாம் இங்கே வந்து கிடையாது. அந்த உள்ளே இருக்கிற அசம்பிளியிலக்குள்ளே இருக்கிற எம்எல்ஏஸ் நான் இவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் போதும். நாட் வித் கொயிலேஷன் அப்படிலாம் எதுவும் தேவை கிடையாது. ஸோ இந்த இதுலேயும் தேவை கிடையாது, இதுலேயுமே தேவை கிடையாது. ஸோ இந்த சுச்சுவேஷன்ஸில் இந்த மாதிரி அடுத்து கவர்மெண்ட் வந்துட்டு ஸ்டேபிளாக ஃபார்ம் ஆயிரும். பட் என்னதான் இருந்தாலுமே இந்த ரொம்ப க்ளோசஸ்ட் டு த மெஜாரிட்டி ரொம்ப வந்து, ஏன்னா இப்போ 118 அப்படின்றது 117 ஆயிடுச்சுன்னா, ஸோ அது வந்துட்டு அந்த கவர்மெண்ட் அப்படின்றது ஒரு ஸ்டேபிளாக இருக்க முடியாது. ஸோ லைக் ஆப்போசிஷன் பார்ட்டிஸ், இப்போ சப்போஸ் வந்து ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் வந்து, ஏன்னா இந்த நான் சொல்லியிருந்தது வந்துட்டு ஆப்போசிஷன் பார்ட்டி லீடர் வந்து நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் பாஸ் பண்ணலாம். அந்த நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் பாஸ் பண்ணுறதுக்கு கிரவுண்ட், அதாவது ரீசன், அதாவது கிரவுண்ட் ஆஃப் ரீசன் அப்படின்றது வந்துட்டு சொல்ல தேவையில்லை. பட் சப்போஸ் இந்த நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் ஆப்போசிஷன் பார்ட்டி லீடர் பாஸ் பண்ணி அது வந்து ஃபெயில் ஆயிடுச்சு, ஏன்னா எந்த ரீசனுமே சொல்லாமே அவர் பாஸ் பண்ணலாம். அப்படி பாஸ் ஆகி அது ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த 6 மந்த்ஸுக்கு இந்த ஆப்போசிஷன் பார்ட்டி லீடர் வந்துட்டு அதை பாஸ் பண்ண முடியாது. ஹீ கான்ட் பாஸ் ஃபார் த நெக்ஸ்ட் 6 மந்த்ஸ்க்கு. என்ன சுச்சுவேஷன் இருந்தாலும் அதை வந்துட்டு பண்ண முடியாது, நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் அப்படின்றது. ஸோ திஸ் இஸ் த சுச்சுவேஷன் கரண்ட்லி கோயிங் ஆன் தமிழ்நாடு. ஸோ நான் இதை வந்துட்டு தமிழ்லேயே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், ஸோ தட் எல்லாருக்குமே புரியும்னு. ஸோ ஐ ஹோப் யூ had a clear understanding. Um, if you find this video useful, you can like it and share it with your friends. Thank you.